நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம்னு 2021 நடந்த தேர்தல்ல நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க. அதுல ஒண்ணுதான் 468வது வாக்குறுதி. சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா? இந்த மாதிரி கட்டுமான பொருட்கள், அதாவது சிமெண்ட், செங்கல், மணல், மரம் மாதிரியான பொருட்களை அத்தியாவசிய பொருட்களோட பட்டியல சேர்த்து அதோட விலைவாசியை குறைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. இதுவுமே நீங்க நிறைவேற்றாத வாக்குறுதியில ஒண்ணுனே சொல்லலாம். 1000 சதுரடிக்கு வீடு அப்புறம் கடை கட்டுறதுக்கு நகராட்சியில அனுமதி கட்டணம் 37,000 தான் இருந்துச்சு. அதை 74,000 நீங்க உயர்த்தி இருக்கீங்க. நடுத்தர மக்களுக்கு சொந்தமா வீடு கட்டி பாக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கனவாவே இருந்துச்சு. அந்த கனவு கனவாவே போயிடும் போல. ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் கட்டுமான பொருட்களோட விலைவாசி அதிகமாயிருக்கு. சரி, சொந்த வீடு கட்டுறத விடுங்க, வீட்டுல இருக்க சின்ன சின்ன கூட பண்ண முடியலையே. இந்தியாவிலே தமிழ்நாட்டுலதான் சிமெண்ட் உற்பத்தி அதிகமா நடக்குது. ஆனா தமிழ்நாட்டுல தாங்க சிமெண்டோட விலை அதிகமா இருக்கு. ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 400 ரூபாய்க்கு மேல வித்துட்டு வராங்க. இந்த மாதிரி கட்டுமான தொழில ஈடுபடுற கொத்தனார், சித்தாள், அப்புறம் தச்சு வேலை பாக்குறவங்க, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யறவங்க, சரக்கு வாகன ஓட்டுநர்கள், செங்கல் தயாரிப்பாளர்கள், இப்படி ஆயிரக்கணக்கானவங்க இந்த கட்டுமான பொருட்கள் விலைவாசி உயர்வால அவங்க வாழ்வாதாரத்தை அளந்திருக்காங்க. கட்டுமான பொருட்களோட விலையை குறைக்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னீங்களே செஞ்சீங்களா?